ஹலோ எவ்ரிவான், நான் நவீன்குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கிச்சன் கிரானைட் அண்ட் வால் டைல்ஸ் கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ், அதுக்கப்புறம் கிச்சனு கிரானைட் சிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நான் ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன். இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஹேண்டில்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் ப்ரொஃபைல் லைட்லாம் பார்த்தீங்கன்னா போடணும். இது மட்டும்தான் ஒர்க் பெண்டிங் இருக்குது. இந்த கிச்சன் கவுண்டர் டாப்போட ஹைட்டு பார்த்தீங்கன்னா டாப் லெவல் பார்த்தீங்கன்னா 35 இன்ச்சஸ் இருக்கும். பேஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 34. ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா 100 mm லெக் கொடுத்துருக்கும். அதனால் உங்களுக்கு ஹைட்டாகவே இருக்கும். இப்போ நான் நார்மல் ஹைட்டு தான். பட் என்னென்னா இப்போ நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டு தான். பட் என்னென்னா என்னோடய ஹைட் இருக்கிற ஆளுங்களை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த ஹைட்டுக்கு. ஏன்னா ஹைட்டு கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா லெக்ன்றது ஸ்டாண்டர்ட். கீழே கொடுக்குற லெக் 100 mm ஸ்டாண்டர்டாக கொடுத்துருவோம். அதில் கம்மியாக அதிகமாகலாம் பண்ண மாட்டோம். மெயின்டெனன்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் ஃப்ளோர் டைல் நம்ம போடுறோம் அப்படின்னா பரவாயில்ல. இப்போ பில்டர் சைட்லேருந்து இல்லைனா கிளைண்ட் சைட்லேருந்து ஆல்ரெடி யாராவது போட்டிருக்காங்க அப்படின்னா வுட் ஒர்க்கிங் பண்ணும்போது அட்ஜஸ்ட்மெண்ட்டு வேணும். அப்படின்னா கீழேருந்து லெக் கொஞ்சம் தூக்கி கீழே இறக்குற மாதிரி வேணும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது ப்ராப்பராக ஃப்ளோர் லெவல் இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல ஹைட்டும் ஒரு இடத்துல டவுனும் ஆகிடும். ஒரு இடத்துல ஹைட் ஆகிடும், ஒரு இடத்துல டவுன் ஆகிடும். ஏன்னா இது ஸ்லோப்பெலாம் கொடுக்க முடியாது. வுட்டன் கவுண்டர் டாப்பில் ஸ்லோப் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிராஸாக வந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே லெவலில் தான் பார்த்திங்கன்னா வரும். எப்போ நம்ம ஸ்லோப் கொடுக்குறோமோ டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட்ன்றது மாறிடும். அதோட ஹைட், அதுக்கப்புறம் டேண்டம்ஸ் அப்படியே கிராஸாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கும். சிம்பிள் வுட்டன் கவுண்டர் டாப்பில் பண்ண முடியாது. நீங்கள் செமி மாடலர் கிச்சன் பண்ணலாம். பட் என்னென்னா இந்த மாதிரி டோர் ஃபுல்லாக கொடுக்க முடியாது. ஒரு வேளை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கிராஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த டோர்ன்றது வரும். அதனால தான் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 100 mm டம்மி கொடுத்துருவாங்க, கீழே டோர் போடுவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா கிச்சன் கிரானைட் கவுண்டர். இதோட கம்ப்ளீட் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இதுதான். நான் ஃபுல்லாக இந்த கிச்சன் கம்ப்ளீட்டாக காமிச்சிடுறேன். இன்னும் எலக்ட்ரிக்கல் ஹேண்டில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பெயிண்டிங் இருக்குது. பெயிண்டிங் பார்த்திங்கன்னா பில்டர் சைட்லேருந்து தான் பண்ணுறாங்க. பெயிண்டிங் நம்ம எதுவுமே பண்ணல. ஏன்னா பெயிண்டிங் நம்ம முன்னாடியே இன்டீரியர் பண்ணிக்கிட்டோம்னா ஃப்ளாட் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடியே பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபுல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்டீரியர் பண்ணுறோம் அப்படின்னா பெயிண்டிங் அடிஷ்னலாக பண்ணுற மாதிரி இருக்கும். அது அடிஷ்னல் காஸ்ட்டு தான். இதுதான் பார்த்திங்கன்னா கிரானைட். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கிச்சனு கிரானைட் பிளாக் கேலக்ஸி நம்ம போடுறோம் அப்படின்னா இதுலேயே நிறைய குவாலிட்டிலாம் இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது. கிளிட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் கிட்டேருந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி கிளிட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் பெருசாக இருக்கும். இந்த தெரியுதுங்களா? எல்லா ஸ்டோன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டின்றது இருக்கும். இது அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா 120லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 200, 250, 300 வரைக்கும் கூட இருக்குது பிளாக் கேலக்ஸி. இந்த கேலக்ஸிலேயே பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய கிளிட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது ஃபுல் பிளாக். இதோட முன்னாடி ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ஆஃப் ரவுண்டுன்றது கொடுத்துருக்கோம். அப்படின்னா நம்ம நார்மலாக எல்லா இடத்துலையும் ரெஃபர் பண்ணுறது என்னென்னா 40 mm இந்த பீடிங் இல்லாமல் கீழே தெரிகிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம போட சொல்லுவோம். பட் என்னென்னா இந்த கவுண்டர் டாப்பில் பார்த்திங்கன்னா தண்ணி வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக டாப்பில் பார்த்திங்கன்னா போட்டிருப்போம். அதோட கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா இதுதான் கம்ப்ளீட் ஃபினிஷிங். இதோட சிங்க், இந்த சிங்க் பார்த்திங்கன்னா குவார்ட்ஸ் சிங்க். இது குவார்ட்ஸ் சிங்க் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கன்சீல்டு பண்ணாதீங்க. கன்சீல்டு வேணால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா குவார்ட்ஸ் சிங்க் இந்த கிரானைட்டுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஃப்ளாட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது ஒரு பெரிய கிச்சன் தான். இது அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா 10x10 பார்த்திங்கன்னா இருக்கும். அது நான் லாங் வியூலேருந்து காமிக்கிறேன். இதுதான் கிச்சன் 10x10ன்றனால யூட்டிலிட்டி எதுவுமே கொடுக்கல. அதுக்காக 10x10 இருக்குது அப்படின்றதுக்காக 2 சிங்க் கூட போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. இங்கே தான் பார்த்திங்கன்னா ஹாப் போட போகிறோம். இங்கே சிம்னி, கீழே ஹாப், மேலே சிம்னி இருக்கும். இந்த சிங்க் இன்னும் தள்ளி வச்சுருக்கலாம். இன்னொரு சிங்க் கூட போட்டுக்கலாம். பட் ஏன்னா ஒரே ரூமில் 2 சிங்க் பார்த்திங்கன்னா
யூஸ் பண்ணுறது வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஏன்னா பகுதியில் வந்து சிங்க் வேறு இருக்கும். அதனால வந்து ஒரு ஸ்மால் சிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்மால் அப்படின்றத விட ஒரு 2 ஃபீட் சிங்க் தான் ஸ்டாண்டர்டாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது தான். பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா பில்டர் சைட்லேருந்து பெயிண்டர்ஸ் எல்லாமே இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் ஹோல் கோர் கட்டிங்லாம் வந்து போட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல கோர் கட்டிங்லாம் போட்டு இந்த இடத்துல வந்து இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து ஃபினிஷிங் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து போட்டுடுறேன். இந்த கிரானைட் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து அதோட பீடிங் வந்து நான் சொல்லியிருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து டாப்பில் இருக்கிற பீடிங் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் கிச்சன் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாத்திரம்லாம் தட்டிக்கிட்டே இருக்கும். கிரானைட் வந்து நிறைய குவாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நிறைய வீடியோலாம் வந்து சொல்லியிருப்பேன். சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லும்போது ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருக்கிறதுனால நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்க்காம டேரெக்டாக இந்த மாதிரி வீடியோலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து புரியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு ஸ்டோன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது பேசிக் காஸ்ட்லி இருக்கும். அது வந்து அட்வான்ஸ்டாக அந்த ஸ்டோன்ன்றது வந்து இருக்கும். இப்போ டைல்ஸ்லேருந்து கிரானைட்லேருந்து எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேரியன்ட்ஸ்ன்றது வந்து இருக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல் மாடலர் கிச்சன் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா செமி மாடலர் கிச்சன் வந்து நீங்கள் பண்ணல அப்படின்னா நல்ல கிரானைட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாத்தையும் வந்து ஒரே ஒன்று தான் நோட் பண்ணோம். நல்ல கிரானைட் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்காக வந்து நீங்கள் கலரில் வந்து போனீங்க அப்படின்னா கிரானைட்டில் வந்து வேக்ஸ் பாலிஷ்ன்றது வந்து வச்சு கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து தெரியாது. நான் அந்த வீடியோ வந்து போடுறது கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த ஃபேக்ட்ரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேக்ஸ் பாலிஷ் வச்சு கொடுப்பாங்க. அது என்னென்னா ஸ்டோன் வந்து பிளாக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் வந்து ஹெவியாக இருக்கும். நீங்கள் மேலே வந்து தண்ணி ஊற்றினாலும் கூட அது பேக்ரவுண்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. பட் என்னென்னா அதர் கலர்ஸ்லாம் வந்து போனீங்கன்னா எல்லா கிரானைட்டுக்கும் வந்து நான் சொல்லவே இல்லை, சில கிரானைட்ஸ்க்கு மட்டும். ஏன்னா நிறைய கிளைண்ட்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு இந்த கலர் வேணும் அந்த கலர் வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அது இல்லாமல் என்னென்னா அதிகமான வந்து பாலிஷ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கிரானைட்லாம் டச்சே பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் கிரானைட் வந்து போகிறீங்க அப்படின்னா பிளாக் தீமில் வந்து போயிடுங்க. இல்லை எனக்கு வந்து வேறு கலர் வேணும் அப்படின்னா ஈஸ்லாப் இருக்குது, டைல்ஸ் அது டைல் மாதிரி தான் இருக்கும் ஈஸ்லாப். அப்படி இல்லைன்னா குவார்ட்ஸ் வந்து போயிடுங்க. குவார்ட்ஸ்லேயும் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் வந்து இருக்குது. அது இல்லாமல் என்னென்னா எனக்கு ஒயிட்டில் வேணும் அப்படின்னா நானோ வந்து போயிடுங்க. ஒயிட்டில் வேணும்னா நானோ வந்து போயிடுங்க. உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வேணும், எனக்கு வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா குவார்ட்ஸ் வந்து போயிடுங்க. இல்லை எனக்கு வந்து லைஃப் டைமுக்கு வந்து மெயின்டெனன்ஸே இருக்கக்கூடாது, ஜீரோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி பிளாக்கில் வந்து போயிடுங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் கலர் தீம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், கொஞ்சம் கலராக இருக்கணும், இல்லை டைல் மாதிரி வந்து எனக்கு டிசைன் வந்து வேணும், இல்லைனா ஏதாவது நான் டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்க்குறேன் அப்படின்னா ஈஸ்லாபில் வந்து போயிடுங்க. இது தவிர நீங்கள் ஏதாவது வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய இடத்துல வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஈஸ்லாப்லேயும் நிறைய குவாலிட்டி இருக்குது, கிரானைட்லேயும் நிறைய குவாலிட்டி இருக்குது. நானோவில் வந்து பார்த்தீங்கன்னா G5, G4, G3 இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். நீங்கள் அதை ஒரு வாட்டி என்கொயரி பண்ணி பாருங்கள். ஏன்னா நானோ வந்து ரொம்ப கம்மியாக வந்து நான் யூஸ் பண்ணுறது ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம், இப்போ வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா நாங்கள் பண்ணுற பட்ஜெட்டே வந்து பார்த்திங்கன்னா வுட் ஒர்க்கிங்லேயே அதிகமாகிடுது. அதனால் மேக்ஸிமம் வந்து ஈஸ்லாப் இல்லைனா கிரானைட் வந்து மேக்ஸிமம் வந்து நாங்கள் போயிடுறோம். குவார்ட்ஸ் வந்து போகிறோம், பட் என்னென்னா மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து யாராலையும் மெயின்டெனன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து ப்ராப்பராக வந்து பண்ண மாட்டாங்கன்றதுக்காக வந்து குவார்ட்ஸும் அவாய்ட் பண்ணிடுறோம். ஈஸ்லாப் கிரானைட்டு மட்டும்தான் இப்போதைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா கிளைண்ட்டுக்கும் அதுதான் நாங்கள் புஷ் பண்ணி ரெஃபர் பண்ணுறது. மேபி ஃப்யூச்சரில் வந்து கிளைண்ட் வந்து பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தாங்க அப்படின்னா குவார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா போகும். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் கிரானைட் வந்து பிளாக் தீமில் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இது போட்டது. அதே மாதிரி சிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கில் தான் போட்டிருக்கோம். நீங்கள் சிங்கிள் சிங்க் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய சிங்க் வந்து போயிடுங்க. ஒரு ஸ்மால் சிங்க் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், கவுண்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. ஏன்னா இது வந்து பில்டர் கொடுத்தது, நம்ம இதில் எதுவுமே வந்து பண்ணவே இல்லை. பட் என்ன அண்டர் மவுண்ட் ஆர்ஓக்கு வந்து நம்ம வந்து ஸ்பேஸ்ன்றது வந்து கீழே கொடுத்துருக்கோம். எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாத்தையும் வந்து கீழே நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணியிருப்போம். கீழே இருக்கிற அந்த தூண் மாதிரி ஒன்று இருக்குது இல்லையா, ஒரு ஸ்டெப் மாதிரி, இது எல்லாமே பில்டர் வந்து பண்ணி கொடுத்தது. அதனால் அதுக்கும் இதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம வந்து ஒரு மாடலர் கிச்சன் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், அது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து கான்க்ரீட் கவுண்டர் டாப்லாம் வந்து போடலான்ட்டு தான் பில்டர் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. நான் தான் வேணான்ட்டேன். ஏன்னா இனிஷியலாகவே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கிளைண்ட் வந்து என்னை வந்து கூப்பிட்டதுனால இது இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும்,
இந்த டேண்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போட முடியாது அப்படிலாம் சொன்னதுக்கப்புறம் வந்து கிளைண்ட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. பட் என்ன இதுலேயும் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வரும். நீங்கள் அப்பப்போ வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணணும். பட் என்னென்னா உங்களுக்கு பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேண்டம்ஸ்லாம் வந்து இப்போ சாப்பிட்ற தட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். செமி மாடுலர் கிச்சனில் அப்படி வைக்க முடியாது. ஒரு வேலைக்கு வைக்கிறோம் அப்படின்னா இந்த டேண்டம் வந்து எடுத்துகிட்டு இந்த டேண்டம் பெருசு பண்ணணும், இந்த டேண்டம்ன்றது வந்து சின்னது வந்து பண்ணணும். நீங்கள் இன்டீரியர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி செமி மாடுலர் கிச்சன் வந்து பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது ஒரு வாட்டி டேண்டமில் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பாருங்கள். கிச்சன் வால் டைல்ஸ் வந்து கம்ப்ளீட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கலர் டிசைன் தான் இது. நான் இது ஏதோ ஒரு கார்னரில் வந்து நான் காமிக்கிறேன். நான் இந்த இடத்துல வந்து காமிக்கிறேன். இந்த டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதோட டிசைன் வந்து பாருங்களேன். இது வந்து பிரிக்ஸ் டைப்பில் இருக்கும். பட் என்னென்னா இந்த டைல்ஸ் வந்து போட்டதுக்கப்புறம் இன்னொரு டைலில் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகுது. தெரியுதுங்களா? இந்த டைல்ஸை வந்து போட்டதுக்கப்புறம் வந்து இந்த டைலில் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. அதே மாதிரி இந்த டைல்ஸ்லேருந்து திருப்பி கண்டினியூட்டி இருக்கும். சில டைல்ஸ் மட்டும்தான் இப்படி இருக்கும், சில டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து பிரிக்ஸ் டைப்பில் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நிறைய டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து அவைலபிள் இருக்குது. பிராண்டட்ஸ் அன்பிராண்டட் நிறைய இருக்கும். சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து மேட்ச் ஆகாது, சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகிடும். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான், எல்லாமே வந்து கண்டினியூட்டின்றது வந்து இருக்கும். நீங்கள் ப்ராப்பராக வந்து மேட்ச் பண்ணி போடணும். இன்னொன்று என்னென்னா இந்த கிரானைட் கவுண்டர் டாப் வந்து போடும்போது ப்ராப்பராக வந்து போட்டாங்கன்னா இதுலேருந்து கண்டினியூட்டி வந்து 100% வந்து கரெக்டாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி உட்டன் கவுண்டர் டாப்பில் வந்து கிரானைட் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி வந்து செக் பண்ணணும். என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருமே வந்து சொல்கிறது அதுதான். இந்த இடத்துல செக் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த சிங்குக்கும் செக் பண்ணணும். இதோட ஜாயிண்ட்ஸ் இருக்கும். கிரானைட்டில் வந்து இப்படி போட்டாலும் ஜாயிண்ட்ஸ்ன்றது வந்து இருக்கும். இன்னும் இது ப்ராப்பராக வந்து ஒன்றும் ஃபில் பண்ணல. இந்த மாதிரிலாம் வந்து ப்ராப்பராக வந்து கிட்டேருந்து பார்த்துக்கிட்டு வந்து நீங்கள் பண்ணணும். இப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா லைஃப் டைம் கண்டது வந்து ஒரு கிச்சன்ன்றது வந்து யூஸ் பண்ணலாம். பட் என்னென்னா யாருக்குமே அவ்வளோ பொறுமையான்றது வந்து கிடையாது. ஒரு வாட்டி வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோமா அவ்வளோதான். எப்போயாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இன்டீரியர் மேலே வந்து குறை சொல்கிறது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் வந்து சிங்கில் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டாப்பர் இருக்கும். இந்த இடத்துல ஃப்ரெஷ் பண்ணிங்கனாலே நீங்கள் வாட்டர் ஓப்பன் பண்ணிங்கனாலே ஃபுல்லாக வந்து தண்ணி பிடிச்சிட்டு ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் லைஃப் டைம்ன்றது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வாட்டர்னால தான் வுட்டே போயிடும். பட் என்னென்னா இந்த வுட்டுலேருந்து பிவிசி, யூபிவிசி, டபிள்யூபிசி, அலுமினியம் கிச்சன், அதுக்கப்புறம் ஸ்டீலுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தண்ணி பட்டால் ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்றதுக்காக. அப்படிலாம் கிடையாது. நிறைய வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம். நான் சொன்னது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வுட்டன் கேபினெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு வந்து லேமினேட்ஸ் ஒட்டுங்க. இப்போ இது வந்து சிங்கிள் சைடு லேமினேட்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா கலர். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே அப்படின்னா இந்த கேபினெட்டுக்குள்ளே வந்து தெரியாது அது எதுக்கு நம்ம லேமினேட்ஸ் வந்து ஒட்டணும் அப்படின்ட்டு ஒட்ட மாட்டாங்க. அதுலேயும் வந்து நீங்கள் 4 சைடும் வந்து சீல் பண்ணணும். அப்படின்னா இந்த ஒரு ப்ளைவுட் இருக்குது இல்லையா, 1 2 3 4 சைடுன்றது வந்து சீல் பண்ணிட்டு தான் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணணும். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் இருக்கும் அது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இதுவே காமிக்கிறேன். இப்போ இது பாருங்கள், இந்த சைடு லேமினேட்ஸ் ஒட்டி இருக்குது, இந்த சைடு லேமினேட்ஸ் ஒட்டி இருக்குது, இந்த சைடு வந்து எட்ஜ் பேண்டிங் போட்டிருக்கு. இது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது வந்து டோர். இதே பாக்ஸ்லன்னா இப்போ இந்த சைடும் ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த சைடும் எட்ஜ் பேண்டிங் போடணும், இந்த 4 கார்னரும் எட்ஜ் பேண்டிங் போட்டு தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் 4 சைடு வந்து 100% வந்து நீங்கள் சீல் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் பண்ணுறது வந்து 100% வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வாட்டர் லீக்கேஜை வந்தாலும் கூட எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆகாது. அதுக்காக வந்து தண்ணி வந்து சொட்டிக்கிட்டே இருந்தது அப்படின்னா ஒரு 2 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அது ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். நீங்கள் இன்டீரியர் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக்காக வந்து வீட்டில் வச்சு பண்ணாதீங்க, மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கிட்டே வந்து கொடுங்க. இதான் கிச்சன் வந்து ஓவரால் வியூ. ஒரே வீடியோவில் வந்து எல்லாமே சொல்ல முடியாது. இதான் ஓவராலாக கிச்சன். இதுக்கப்புறம் வந்து டேண்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபுல் மாடலர் கிச்சன், இது எல்லாமே ப்ரொஃபைல் ஷட்டர் வரும். நான் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வீடியோ வந்து தனித்தனியாக எடுத்து போடுறேன். யாருக்காவது வந்து இந்த டைல்ஸ் வந்து பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு க்ரீன் கலர் கிச்சனுக்கு வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதோடய ஃபினிஷிங் வந்து பாருங்கள் எப்படி இருக்கும். பட் என்ன இதே டிசைன் வந்து நீங்கள் ஒயிட்டில் போனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் என்ன ஒயிட்டில் வந்து போனீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாகிடும். பட் என்னென்னா ஒரே மாதிரி வேணும் அப்படின்றதுக்காக வந்து கிளைண்ட் வந்து ஒரே மாதிரி டார்க் கலரில் வந்து எடுத்திருந்தாங்க.
நீங்கள் இதே மாதிரி வேணும் அப்படின்னா பேஸ் யூனிட்டில் வந்து டார்க் வந்து போயிடுங்க, அப்பர் யூனிட் வந்து பிளாக் வந்து போயிடுங்க, டாப்பில் வந்து ஒயிட் வந்து போயிடுங்க. பிளாக் அப்படின்னா ப்ரொஃபைல் ஷட்டர் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.